அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு கிரகம் கெடாமல் பாவம் மட்டும் கெட்டால் அந்த வியாதி வந்து விடுமா அல்லது பாவமும் கெட வேண்டுமா அப்படின்னு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட வியாதிக்கு கிரகம் கெடாம பாவம் மட்டும் கெட்டுச்சுன்னா என்னன்னா, உதாரணத்துக்கு பாவம் மட்டும் கெடும் போது அது அந்த ஒரு குறிப்பிட்ட உறுப்புல மட்டும் வரக்கூடிய ஒரு வியாதின்னு எடுத்துக்கலாம். கிரகம் கெடுக்கும் போது ரெண்டுமே 50-50 எடுத்துக்கலாம், பாவத்துக்கும் கிரகத்துக்கும். பாவமும் கிரகமும் கெட்டு போதான். உதாரணத்துக்கு கேன்சர் எடுத்தீங்கன்னா 4வது பாவமும் ராகுவும் கெட்டால் தான் இளமையில் கேன்சர். 4வது வீடு மட்டும் கெட்டு போயிட்டு ராகு நல்லா இருக்குன்னா கொஞ்சம் லேட்டாக தான் அது கேன்சர் வரும். அதுக்கப்புறம் லக்ன பாவம், இது எல்லாத்துக்கும் நம்ம லக்ன பாவத்தையும் ஒரு தொடர்பாக வச்சுக்கலாம். அதாவது பாவமும் சேர்ந்து கிரகமும் பாவமும் கெட்டு போயிருந்தா அது பாதிப்பு அதிகம். தசாபதிகள் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ஈஸியாக பாதிச்சிடும். கிரகம் மட்டும் கெட்டு போயிருக்கு, பாவம் மட்டும் கெட்டு போயிருக்கு அப்படின்னா அது மிடில் ஏஜில் வரும்னு எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு 11வது பாவமும் 8-12 தொடர்பு கொள்கிறது, சனியும் 8-12 தொடர்பு கொள்கிறதுனா அவர்களுக்கு மூட்டு வலி பிரச்சனைகள் ஒரு பெண்ணாக இருந்தாலும் 30 வயசுலேயே ஆரம்பிச்சிடும். ஆணாக இருந்தால் ஒரு 35-40 வயசுலேயே ஆரம்பிச்சிடும். இதே சனி மட்டும் கெட்டு போயிருக்கு, 11வது வீடு நல்லா இருக்குது, சனி 8-12 தொடர்பு கொள்கிறது, 11வது வீடு 7 தொடர்பு கொள்ளுதுன்னா அப்போ அந்த 11வது வீடு 7 தொடர்பு கொள்றதால காலுக்கு காரகனான சனியோட பாதிப்பு அந்த 8-12க்கு அப்படியே 12வது பாவம் 7 அப்படிங்கிறது 11வது வீடு தொடர்பு கொள்றதால இவருக்கு முதுமையில் தான் கிட்டத்தட்ட 60 வயசுக்கு மேலே தான் அந்த மூட்டு வெளியெல்லாம் பிரச்சனை வருமே ஒழிய முன்கூட்டியே வராது. ஒருவேளை 11வது வீடு வெறும் 4 மட்டும் தொடர்பு கொள்ளுதுன்னா சனி கையில் வச்சுங்கிற 8-12க்கு இந்த 4வது வீடு சாதகமாக இருக்குதால 50 வயசுக்கு மேலே அவருக்கு மூட்டு வலி வரலன்னு எடுத்துக்கலாம். ஒருவேளை 11வது வீடும் ஒரு 8யோ 12யோ தொடர்பு கொள்வது இல்லை 6யோ தொடர்பு கொள்ளுது அப்படின்னா அவர்களுக்கு இளமையிலேயே ஒரு 35 வயசுலேயோட அவருக்கு மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்துடலாம். அதாவது பாவமும் கிரகமும் இரண்டும் பாதிப்பு வந்தாதான் அது பெரிய லெவலில் வரும். அதுக்கப்புறம் லக்னபாவம், இது எல்லாத்தையும் விட நடக்கிற தசாபுத்தி எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நோய்களை நம்ம தள்ளி போட்டே இருக்கலாம். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, விதியை மதியால் வெல்லலாம். விதியை மதியால் வெல்லலான்னு பார்க்கும்போது விதி என்பது ஒரு வலுவாக இல்லாத பட்சத்தில் தசாபுத்தியை பார்த்து நம்ம வாழ்க்கையை நகர்த்துற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டருங்கிறதால நம்ம விதி தான் வலிமையானதை நம்ம சொல்கிறோம்.